ஹாய், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம சின்ன ஒரு லைன் சாங் பாடிட்டு அப்புறம் மெசேஜ் கடந்து போகலாம். நீரில் ஆராதனை ஆராதனை அல்ல, நீரில்லா என் வாழ்க்கை ஒரு நல்வாழ்க்கையும் அல்ல. நீரில்லா ஆராதனை ஆராதனை அல்ல, நீரில்லா என் வாழ்க்கை ஒரு நல்வாழ்க்கையும் அல்ல. உம்மை ஆராதிக்கும் போது உன் அங்கீகாரம் வேண்டும். நான் பாடல் பாடும் போது உன் பிரசன்னம் வேண்டும். நான் உம்மை பார்க்கும் போது நீ என்னை பார்க்கும் வேண்டும். நான் மன்றாடிடும் போது நீர் மனதிறங்கி மனமிறங்க வேண்டும். என் இதயம் அதில் இன்னல் மாற வேண்டும். நீரில்லா ஆராதனை ஆராதனை அல்ல, நீரில்லா என் வாழ்க்கை ஒரு நல்வாழ்க்கை அல்ல. ஆமா டாடி, நீ இல்லாத ஆராதனை இல்லை சுவாமி, நீ இல்லாத எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லை சுவாமி, நீ இல்லாத என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை சுவாமி. ஆண்டவரே, வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறீங்க சுவாமி, எனக்கு எல்லாமே நீங்கள் தான் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிற சுவாமி. மெசேஜ் நம்ம கடந்து போகலாம். மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும். மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து அங்கே சும்பின கைகளுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினார். அவன் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாக இருந்தார்கள். அப்பொழுது அவர் சும்பின கைகளுடையனை மனுஷன் நோக்கி, நீ எழுந்து நடுவில் நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, ஓய்வு நாள் நன்மை செய்வதா தீமை செய்வதா, ஜீவனை காப்பதா அழிப்பதா, எது நியாயம் என்று அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவருடைய இருதயம் கடினமித்து அவர் விசனம் பட்டு கோபத்துடன் சுற்றில் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷன் நோக்கி, உன் கையை நீட் என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறுக்கையை போல சுத்தமாயிட்டது. உடனே பரிசர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதம் இடத்திலே கூட்டம் ஆலோசனை பண்ணினார்கள். ஆமாங்க, கத்தர் அந்த ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் ஒரு சும்பின கைகளுடைய ஒருத்தர் வரான். அந்த ஓய்வு நாளில் அவனுக்கு கத்தர் சுகம் கொடுக்குறாரு. அப்போ இதை கண்டு அந்த பரிசர், இந்த மூப்பர், வேதப்பர் என்ன பண்ணுறாங்க, குற்றம் சாத்தணும், கத்தர் மேலே எதுவும் வீண் பழி போடணும்னு சொல்லி அவங்க காத்திருக்கிற நேரத்தில் இவர் அந்த ஆராதனை ஓய்வு நாளில் சுகம் கொடுத்துறாரு அவனுக்கு. அதை அவனுக்கு கேட்குறாங்க. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு அவர்களை பார்த்து, ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, ஜீவனை காப்பதா அழிப்பதா, எது நியாயம் என்று அதற்கு அவங்க பேசாமல் இருந்தாங்க. கர்த்தர் சொல், நன்மை செய்வதா தீமை செய்வதா, ஜீவனை காப்பதா அழிப்பதா, ஜீவனை காப்பதானுங்க நியாயம். அவங்க பேசாமல் இருந்தாங்க. அவங்களோட இருதய கடிதம் இது கர்த்தர் பார்த்து அந்த சும்பின கைகளுடைய அவனை எல்லாருக்கும் நிறுத்தி, அவன் கையை நீட்டி என்று சொன்னாங்க. உடனே அவன் கையை நீட்டான். அவன் கை சுகமாயிடுச்சு. இதை கண்டு அவங்க போய் திட்டம் போட்டு இவர் எப்படின்னா கொலை செய்யணும்னு சொல்லி திட்டம் போடுறாங்க. ஆமாங்க, கர்த்தர் சொல்றாரு, ஓய்வு நாள் மனுஷனுக்கு உண்டாக்கப்படுவதில்லை, ஆகையால் மனுஷகுமாரனுக்கு ஓய்வு நாள் ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்றார். ஓய்வு நாள் மனுஷனாக உண்டாக்கப்படல, மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளுக்கு உண்டாக்கப்பட்ட கர்த்தர் சொல்றார். அந்த நாளை கர்த்தர் சுகம் கொடுத்து சொல்லி இவங்க திட்டம் போட்டு போய் போடுறாங்க. ஆனால் இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில அநேக ஊழியக்காரங்க கர்த்தருக்கென்று உண்மையாக உத்தமாக ஊழியம் செய்கிறவங்க எப்படியாச்சும் இந்த இன்னைக்கும் இருக்காங்க. இந்த வேதப்பர்கள், இந்த பரிசு, இந்த மூப்பர்கள், இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. எப்படின்னா அவங்க பழி போட்டு அவங்களுக்கு கீழே தள்ளணும், அவங்களை வீழ்த்தணும்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்குது. ஆமாங்க, நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், எப்படியாப்பட்ட கூட்டம் எளிமையான கத்தருக்கு வரமா எத்தனையோ கூட்டம் எளிமைனாங்க. ஆனால் கத்தரை ஒன்றுமே செய்ய முடியல. அவர் உண்மையான அவர் நன்மை தான் செஞ்சார். அவங்க எப்படியோ அவருக்கு குற்றம் பாட்டு சுமத்த பார்த்தாருங்க. அவரால் அவர் குற்றம் சுமத்தப்படல, அவர் ஒன்றுமே செய்ய முடியல. இன்னைக்கு கத்தர் உங்களுக்கு கொடுத்த தாளந்த, உங்களுக்கு கத்தர் கொடுத்த கிருபையை நீங்கள் கத்தருக்கு எடுத்து பயன்படுத்துறீங்களா? ஆமாங்க, அன்னைக்கு கத்தர் 12 சீசனை தேர்ந்தெடுக்கும் போது அதில் எல்லா சீசனில் ஒரு யூதாசை காட்டி கொடுத்தா, மற்ற எல்லாருக்கும் கத்தர் கிருபையை கொடுத்து எல்லாருக்கும் அவர் செஞ்ச அற்புதமாக கத்தர் செய்ய வச்சாரு. அது போல கத்தரால் உங்களுக்கு தெரிந்து கொண்ட பாத்திரமா நீங்கள் இருக்கும்போது, நீங்கள் கத்தருக்கென்று உண்மையாக உத்தமாக நீங்கள் ஊழியம் செய்யும் போது உங்கள் மூலியமாக கத்தர் உங்களுக்குள்ளே இருந்து அற்புத மிராக்கள் செய்கிறாரா? அதனால அனைவரும் வியாதிகள் சுகமாகுது, கட்டுகள் அறுக்கப்படுதா? அதனால அப்படி கத்தர் உங்களுக்கு அந்த கிருபை கொடுத்து நீங்கள் கத்தருக்காக உண்மையாக ஊழியம் செய்யும் போது உங்களுக்கு விரோதமாக எத்தனை கூட்டம் எழுமினாலும் சரி, உங்களை வீண் பழி சுமத்தணும், உங்களை கீழே தள்ளணும், உங்களுக்கு துரோகம் ஏதாச்சும் குற்றப்படுத்தணும் சொல்லி அப்படியேப்பட்ட கூட்டம் இருந்தாக்கா, அன்னைக்கு இருந்த போல இன்னைக்கு இருக்கிறாங்களா? அன்னைக்கு வேதப்பர் மூப்பர் பரிசர் இருந்தாங்க, இன்னைக்கும் அதே போல இருக்கிறாங்க. நீங்கள் அதை பற்றி நீங்கள் ஒன்றுமே நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கத்தர் கொடுத்த தாளந்த, கத்தர் கொடுத்த கிருபையை கத்தரை கடந்து பயன்படுத்துங்க. ஏன்னா அநேக பேர் வியாதியில் வரலாம்,
மந்திரக்கட்டோட வரலாம், சரீர சுகத்துக்காக, வியாதி சுகத்துக்காக வரலாம். எதுனா ஒரு பிரச்சனைக்காக கர்த்தரை தேடி வரும்போது, கர்த்தர் உங்க மூலியமா இருந்து அற்புதம் செய்வார். ஆமாங்க. அன்று 12 சீசர்கள்ல கர்த்தர் அவங்களுக்குள்ள இருந்து அற்புதம் செஞ்ச போல, கர்த்தர் உங்களுக்குள்ள இருந்து நீங்க அற்புதம் செய்யும்போது, நீங்க எத பத்தியும் கவலைப்படாதீங்க. நீங்க ஒண்ணு மட்டும் பண்ணுங்க. கர்த்தர் குடுத்த ஊழியத்த நீங்க உண்மையா, உத்தமமா செய்யுங்க. கர்த்தர் குடுத்த தாளந்த அது எப்படி பெருகணும் மட்டும் நீங்க கர்த்தர்ட்ட கேட்டு, அது மட்டும் நீங்க நீங்க உங்க ஓட்டத்த நீங்க ஓடுங்க. அது முன்னேறி ஓடுது பாருங்க. யார் உங்கள குற்றப்படுத்தணும், யார் உன்ன கீழ தள்ள நெனச்சாலும் ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. அன்னைக்கு கர்த்தர் விரோதமா எழும்புன கூட்டம் எழும்புன கூட்டமா, இன்னைக்கு எழும்புற கூட்டமா கர்த்தருக்கு விரோதமா எழும்புற கூட்டத்தாங்க. அது கர்த்தர் அவரு பார்த்துப்பாரு. நீங்க ஒருபோதும் கவலைப்படாதீங்க. நீங்க கர்த்தருக்கென்று குடுத்த அந்த தாளந்த கிருபைய வச்சு, இன்னும் ஆண்டவரே, இன்னும் நீங்க என் தாளந்த கிருபை பெருக பண்ணி கர்த்தர்ட்ட கேட்டு, நீங்க அத நெனச்சு நீங்க கர்த்தருக்கென்று முன்னேறி போங்க. இந்த குடுத்த ஜெபத்த குடுத்த தேவன் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.